வாங்க இன்றைக்கி அடுப்பில் சமையல் செய்யலாம். தேங்காய் பால் இடியப்பம், ஜிலேபி, ஸ்வீட், இது ஒரு ஸ்வீட்டு, இட்லி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, மல்லி சட்னி எல்லாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. வெயிட் லாஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு வயிறு நிறைய சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அவலை நல்லா பவுடர் பண்ணிக்கின்றோம். அவல் பவுடர் பண்ணிட்டோம். இது அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ சட்னி அரைச்சிருவோம். இப்போ தேங்காய் சட்னிக்கு தேங்காய் ஒரு 5 ஸ்பூன், பொட்டுக்கடலை ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, இது பெருங்காய பொடி ஒரு சிட்டிகை அளவுக்கு எடுத்திருக்கேன். பெருங்காய பொடி வேண்டாட்டி நீங்கள் விட்டுறலாம். நான் சேர்க்க போகிறேன். நல்ல வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லித்தூள் கொஞ்சம், வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், மல்லி, பொட்டுக்கடலை, பெருங்காயம், தேங்காய் பூ, தேவையான அளவுக்கு உப்பு. கெட்டி சட்னி அரைக்கிறதுனால தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தேங்காய் சட்னி ரெடி. இப்போ அடுத்து மல்லி சட்னி. இந்த சட்னி நாங்கள் அடிக்கடி வீட்டில் அரைப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா நிறைய ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி அலசிட்டு வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பழம், சின்ன பழமாக ஒரு நாட்டு தக்காளி, தேங்காய் பூ ஒரு 4 ஸ்பூன், தக்காளி பழம், பச்சை மிளகாய், மல்லி, உப்பு தேவையான அளவுக்கு, தண்ணி. மல்லி சட்னி ரெடி. இப்போ தக்காளி சட்னி. தக்காளி சட்னிக்கு ஒரு நாட்டு தக்காளி பழம், பெரிய பழமாக ஒரு பழம் நறுக்கி வச்சுருக்கேன், சீரகம் 1/2 ஸ்பூன், ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். சின்ன வெங்காயம் போட்டு நம்ம அடிக்கும்போது சளி தொந்தரவுலாம் இருக்காது. சளி இருந்தால் கூட கரைஞ்சிரும். வறுத்த நிலக்கடலை 1 ஸ்பூன், தேங்காய் பூ 2 ஸ்பூன், பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், சீரகம், பொட்டுக்கடலை, நிலக்கடலை, தேங்காய் பூ, ஒரு வெங்காயம். இது பச்சை மிளகாய் தான், பழுத்த மிளகாய் கலருக்காக சேர்க்குறேன் நான். தக்காளியோடு சேர்ந்து கலர் நல்லா இருக்குமே. உப்பு தேவையான அளவு. தக்காளி பழத்திலே நீர் சத்து இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி சட்னி ரெடி. நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அவல் ஊறுச்சுன்னா நிறைய வரும். ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம அவளையும் தயிரையும் சேர்த்து கிண்ணோம்னா திப்பி திப்பியாக இருக்கும். ஒரு மிக்சியில் சுற்றிக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம தயிரும் உப்பு சேர்த்து மிக்சியில் அடித்து வச்சுருக்க முடியாது. தயிர் நிறைய சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ லிக்யூடாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இருக்கும். இருகின பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிடுவோம். ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் இதை மூடி வச்சுருவோம். நம்ம இட்லிக்கு தயிர் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அது மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இறுகி போயிருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். கரண்டியை தண்ணியில் நனைச்சிக்கோங்க. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னா வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இட்லி மாவு மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தயிர் சேர்த்து உப்பு சேர்க்கவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. டயட்டில் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். இது கேரட், 2 கேரட் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு சுகர் சேர்க்குறேன். இதுவும்
நல்ல கெட்டி ஜூஸாக வேணும் நமக்கு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க போதும். 1/2 கப் மட்டும் ஊற்றுறேன். இந்த மாதிரி நைஸ் வடிகட்டியில் நல்லா ஜூஸ் மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. கேரட் ஜூஸ் எடுத்துட்டோம். இதில் அவல் பவுடர் பண்ணிட்டோம் இல்லையா, அது இது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இருக்கும். ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் அதுக்கு. இப்போ இது வந்து நம்ம கேரட் ஜூஸ் எடுத்து வச்சோம் இல்லையா, எவ்வளோ இறுகி எடுத்துப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து இதை மாவு மாதிரி பண்ணிக்கும். ஜிலேபி மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து தேங்காய் பால், நல்ல கெட்டி தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இது மிச்ச அவல் பவுடர், இதில் வந்து தேங்காய் பால் நல்ல கெட்டியான பாலாக எடுத்து வச்சுருக்கேன். அதிலே சுகர் சேர்த்துட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறுறதுக்கு வெயிட் பண்ணுவோம். சீனி போட்ட இடியப்பம் ரெடி. இப்போ ஸ்வீட்டுக்கு ஒரு 25 கிராம் அவல் அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா நொசன்னு போயிடும். மூழ்கிற அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். ஒரு 10 நிமிஷத்தில் ஊறிடும். அவல் ஊற வச்சேன் இல்லையா, தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து நாட்டு சர்க்கரை, ஆர்கானிக் நாட்டு சர்க்கரை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா லிங்க் நான் கொடுக்குறேன். இது தேங்காய் பூ ஒரு 3 ஸ்பூன். இதில் ஏலக்காய் ஒரு சிட்டிகை அளவுக்கு, நாட்டு சர்க்கரை உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரையிலே கொஞ்சம் உப்பு டேஸ்ட் இருக்கும், அதனால் நம்ம உப்பு தனியாக போட தேவையில்லை. இது வந்து வறுத்த நிலக்கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டு மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். குறைன்னு அரைச்சிக்கணும், பவுடர் பண்ணிடக்கூடாது. நம்ம மிக்சியில் அரைச்ச நிலக்கடலை இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிடலாம். அவல் கொஞ்சம் நல்லா மசியணும். ஸ்வீட் பத்தலை, இன்னும் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். மல்லி சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, அடுப்பில்லா சமையல். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.